அனு ரெடியா? எங்க அனு? அப்பா நான் ரெடிப்பா. வாமா வா 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 வா. வெரி குட் வெரி குட். என்னம்மா கிளம்பலாமா? வா வா வா. ஏங்க சொல்லு தேவனே. அபியும் கூட்டு போலாங்க. அபியா தேவையில்லாம பண்ணிட்டு இருக்காத. அவ இங்கே இருக்கட்டும். ஏண்டி அவளுக்கு ஒரு நிச்சயத்தை பார்க்கணும்னு ஆசை இருக்காதா? புரியாம பேசாதம்மா. அவளை எப்படி கூட்டிட்டு போக முடியும்? அபின்னு ஒருத்தி இருக்கானே அத்தை வீட்டுல யாருக்கும் தெரியாது. அவ வந்தா தேவையில்லாத பிரச்சனை தான் வரும். ஏய், யாருக்கும் தெரியாம எங்கேயாவது ஓரமா இருந்து பாத்துட்டு போட்டுண்டி. மா, போற நேரத்துல எதுக்கு பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? அவங்க வரலன்னு யாரும் அழப்போறது இல்ல. என் நிச்சயம் நிக்கணும்னு நீ ஆசைப்பட்டேன்னா அவளை தாராளமா கூட்டிட்டு வா. ஏண்டி இப்படி பேசுற? அப்பா தேவனே வேண்டாம்மா. அபி வந்த பிரச்சனை தான் வரும். அவ இங்கே இருக்கட்டுமே. என்னங்க நீங்க ஒரு கண்ணுல வெண்ணையும் ஒரு கண்ணுல சுண்ணாம்பியும் வச்சு பேசிட்டு இருக்கீங்க? இல்லம்மா நான் அப்படி சொல்ல தேவனே. போற நேரத்துல எதுக்கு பிரச்சனை தான். சும்மா இருங்க. அக்காவோட நிச்சயத்தை பார்க்கணும்னு அவளுக்கும் ஆசை இருக்காதா? உங்களுக்கு என்ன, அவ யார் கண்ணிலையும் படக்கூடாது அவ்வளவுதானே? அவ ஒரு ஓரமா ஒளிஞ்சிருந்து பாத்துட்டு போறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? எல்லாரும் அவளை விட்டுட்டு போகும்போது அது அவளுக்கு கஷ்டமா இருக்காதா? அம்மா. ஏய், நீ சும்மா ரெடி. நான் இவளோட தான் பேசிட்டு இருக்கேன். அம்மா, எனக்கு எந்த கஷ்டமும் இல்ல. அக்கா நல்லா இருந்தா எனக்கு அதுவே போதும். நான் வீட்லயே இருக்கேன், நீங்க போயிட்டு வாங்க. அதான் அவளே சொல்லிட்டால, அப்புறம் என்ன உனக்கு? வா. தேவனே சூழ்நிலை கொஞ்சம் புரிஞ்சுக்கோ தேவனே. சரி, நீங்க போங்க, நான் எல்லாத்தையும் எடுத்துட்டு வரேன். வாமா வா. சரிங்கக்கா, எல்லாரும் மறக்காம வந்துருங்க. எல்லாரையும் கூப்பிட்டு வந்திருக்கா. சாயந்தரம் 6 மணிக்கு தான். வச்சிடறேன். டேய் சந்தோஷ், இன்னைக்கு சாயந்தரம் நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கிட்டு இங்க உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்க? மா, சாயந்தரம் தானம்மா, இப்ப எதுக்கு அவசரப்படுறீங்க? டேய், என்னடா திருவிழாவை வேடிக்கை பார்க்குற மாதிரி பார்த்துட்டு இருக்க? டேய் வாடா போலாம். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, முடிச்சிட்டு ரெடி ஆயிடுறேன். சரி, சீக்கிரம் வேலையை முடி. சரிம்மா. டேய், அம்மா உள்ள போயிடுச்சு. வாடா வாடா வாடா. நல்ல பேரை வாங்க வேண்டும் அம்மா, இல்லையே. அமைதியா என்ன பாட்டெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு? மொழி ஏதோ திருட்டு மொழியா இருக்கு ரெண்டு பேருக்கும். என்ன விஷயம்? இல்லண்ணா மாப்பிள, அப்படிலாம் ஒண்ணு இல்லையே. அம்மா அம்மா எங்க? அம்மா கிச்சன்ல இருக்காங்க. மாப்பிள வா, நம்ம போய் அம்மாவை பார்க்கலாம். வாமா, நான் வரேன். இவங்க மொழியே சரியில்லையே. அம்மா, என்ன என்ன செஞ்சு? பண்றீங்க? மதியத்துக்கு லஞ்ச் ரெடி பண்றேன். கிச்சன்ல லஞ்ச் தான் ரெடி பண்ணுவாங்க. அம்மா நீ போமா, நான் பாயசம் பண்ணணும். பாயசமா? உனக்கு பண்ண தெரியுமா? அக்கா, அதெல்லாம் மாப்பிள சூப்பரா பண்ணுவாங்க. நீ முத தள்ளி போக்கா, அவன் பண்ணுவான். என்னடா திடீர்னு பாயசம்லாம்? சும்மா ட்ரை பண்ணலானுமா. நீ போமா, நான் பண்றேன். சரி சரி.
அங்க ஃப்ரிட்ஜ்ல பால் இருக்கு, இங்க சேமியாலாம் ஐயோ இருக்கு. அதெல்லாம் வேணாம்மா, நீ போமா. நான் என்னடா பாத்துக்கிறேன். பாயாசம் பண்ண போறான்னு சொல்லிட்டான், ஆனா என்ன பண்ண போறான்னு தெரியலையே. சீக்கிரம் போறேன், போமா போறேன். போமா போமா. உட்காருங்க. நான் சொல்ற வரைக்கும் இங்கேயே தான் உட்காந்துருக்கணும். புரியுதாமா? டேய் எதுக்குடா? பொறுத்திருந்து பார். என்னம்மா சஞ்சய் உங்களை கிச்சனுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி உட்கார வச்சுட்டு போயிருக்கான்? டேய் சஞ்சீவ் பாயசம் பண்ண போறானா, அதான் என்ன இங்க உட்கார வச்சுட்டு போறான். என்னது பாயசம் பண்ண போறானா? என்னம்மா சொல்ற? எனக்கும் தாண்டா தெரியல, அவனா வந்து பாயசம் பண்ண போறேன்னு சொல்லிட்டு என்ன இங்க உட்கார வச்சுட்டு போயிட்டான். என்ன ஸ்ரீஜா, திடீர்னு சஞ்சீவ் பாயசம் பண்ண போறேன்னு சொல்றான்? ஏதாவது பிளான் இருக்குமோ? இருக்கலாமா, என்ன நடக்குதுன்னு பாப்போம். ம். என்ன நீ கிச்சனையே பாத்துக்கிட்டு இருக்கீங்க? கிச்சன்ல வேலை செஞ்சுட்டு இருந்தேன். சரி. சஞ்சீவ் வந்து பால் பாயசம் பண்ண போறேன், நீ போய் உட்காருன்னு என்ன இங்க உட்கார வச்சுட்டு போயிட்டான். ஓஹோ. ஆ, 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 மாமா வாடா. எல்லாம் ரெடியா? மாப்பிள எல்லாம் ரெடி மாப்பிள. ஒரே நிமிஷம் இரு. பால். ஆ, எல்லாம் தெரிஞ்ச மாதிரியே பண்றான். மாப்பிள என்னதான் நம்ம சமைக்கிற மாதிரி நடிச்சாலும் அதுக்குன்னு நியாய தர்மம் இருக்கு மாப்பிள. இப்படிலாம் பண்ணோம்னா நம்ம மாட்டிக்குவோம். இப்ப என்னாச்சு மாமா? நான் என்ன பண்ணேன்? மாப்பிள அடுப்ப பத்த வச்சுட்டு எதுவா இருந்தாலும் பண்ணு. ஓ, பாயசம் பண்ணணும்னா அடுப்பை பத்திக்கணுமா? ஆ, சாரி மாமா, எனக்கு தெரியாது. ஆ, விளங்கிடும். மாமா ஆ, ஒரே ஒரு டவுட்டு. ஆ. பால்ல தானே பாயசம் பண்ணுவாங்க? யாருக்கு தெரியும் மாப்பிள? அப்ப உனக்கும் பாயசம் பண்ண தெரியாதா? குடிக்க வேணா தெரியும், ஆனா பாயசம் பண்ணலாம் தெரியாது. ம், வரும்போது கடையாச்சும் பாயசத்தை வாங்கிட்டு வந்துருக்கலாம். நீ தான் யாரும் பாயசத்தை குடிக்க போறது இல்ல, வேணான்னு சொல்லிட்ட. இல்ல மாப்பிள, நான் சின்ன வயசா இருக்கும்போது எங்க அப்பா தான் தயிர்ல தான் பண்ணும். இப்போ பால்ல தான் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். எதுவா இருந்தா என்ன மாப்பிள, குடிச்சு அவஸ்தைப்பட போறது ஸ்ரீஜா தானே. ம்? எப்படி இருந்தா நமக்கு என்ன, எதையாவது பண்ணு பாத்துக்குவோம். சரி மாமா, ஆ. இருக்கிறதுலாம் எடு. தோ வரேன். மாப்பிள ஆ? என்ன பண்ண போற? இதுல போட போறேன் மாமா. மாப்பிள நம்ம பாயாசம் பண்ண போறோம், பருப்பு சாம்பார் இல்ல. ஆ, இல்ல மாமா, இது போட்டா நல்லா இருக்கும், கலர்ஃபுல்லாவும் இருக்கும். மாப்பிள நாம பண்றது பாயாசம் இல்லனாலும் பரவாயில்ல, பாயாசம் மாதிரியாவது இருக்கணும் மாப்பிள. பாயாசம் வெள்ளையா இருக்கும் மாப்பிள, பருப்பை போட்டு சாம்பார் ஆகிறாத. அந்த டப்பா எடுத்து உள்ள வை. ம். மாமா ஆ, உப்பு போடலாம்ல? ஆ, ஆ, இது தாராளமா போடலாம். ம், இப்ப பாரு. ம், அடுத்து என்ன பண்ணலாம்? மாமா இத போடலாமா? மாப்பிள வெள்ளையா இருக்க பொருள் எதை வேணாலும் போடலாம். ஆ? இத போடு. சரி. என்ன கரண்டி சுத்தவே மாட்டேங்குது. மாமா
பாயாசம் ரெடி. மாப்பிள பாக்குறதுக்கு பாயாசம் மாதிரி தான் இருக்கு. இருக்கணும்ல. சரி சரி, அந்த மாத்திரை எடு. போணுமா? அப்பனே முருகா. ஆமா, என்ன பண்ற நீ? ஐயோ, அதிகமா போட்டனா? சாரி மாப்பிள. இப்படி போட்டு வயிற்று கலக்கலனா என்ன பண்ணுவ? அதுக்கு என்னடா பண்ண போற? நீ குடு, நான் போடுறேன். டேய் வேணாம்டா வேணாம்டா. டேய் சொன்னா கேளுடா, நிறைய அள்ளி போடாதடா. ஐயோ. மாப்பிள பாயாசம் மாதிரி தெரியல மாப்பிள, பாவிசம் மாதிரி தெரியுது. மாமா நீ போய் டம்ளர் எடு போ. இந்தா மாப்பிள, ஊத்து ஊத்து. என்ன நடக்குமோ, வயிறு கலக்குமோ? மாமா வயிறு பாட்டு நிறுத்துறியா? போமா வா. டேய் என்னடா எல்லாருக்கும் பாயாசம் எடுத்துட்டு வரணும்னு பார்த்தா ஒரே ஒரு கிளாஸ் மட்டும் கொண்டு வந்திருக்க. இதுதான் லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் போட்ட பாயாசம். இத ஃபர்ஸ்ட் டேஸ்ட் பண்ண போறது ஸ்ரீஜாவா இருந்தா நல்லா இருக்கும் தான் அவளுக்கு மட்டும் இதை எடுத்துட்டு வந்தேன். எங்களை கவுக்க ஏதோ பிளான் பண்றியா? என்னம்மா, என்ன பாயாசம் குடிக்க சொல்றான்? பாயாசம் தானே, குடிடி. அம்மா, அதுல ஏதாவது கலந்து வச்சிருந்தா என்ன பண்றது? ஆமால. இந்த பாயசத்தை ஸ்ரீஜா குடிக்கணும், அத பார்த்து அப்படியே ரசிக்கணும். சூப்பர்ரா. இந்த என்கேஜ்மெண்ட்ல உனக்கு விருப்பம் இருக்கா இல்லையான்னு நான் டவுட்ல இருந்தேன். இந்த பாயசத்தை வச்சு நீ என் டவுட்டை கிளியர் பண்ணிட்ட. ஸ்ரீஜா வாங்கிக்கோமா. இந்த ஸ்ரீஜா குடி. இந்தா. குடி ஸ்ரீஜா. இதுல என்ன கலந்து வச்சிருக்கான்னு தெரியலையே. இப்ப என்ன பண்றது? அத்தை தானே இந்த வீட்ல பெரியவங்க, அவங்க முதல்ல குடிக்கட்டுமே. நான் உனக்காக பண்ண பாயாசம், நீ தான் குடிக்கணும். ஐயோ, அவன் உனக்காக தான் செஞ்சு கொண்டு வந்திருக்கான், நீ குடிமா. ஆமா ஸ்ரீஜா, நீ குடி. ஸ்ரீஜா குடிக்கும் போது எல்லாம் ஜோரா கை தட்டுங்க. அம்மா, என்ன குடிக்க வைக்காம விட மாட்டாங்க போல இருக்கே. என்கிட்ட இருக்க கிளாஸ புடுங்கி நீ குடிச்சு என்ன காப்பாத்துமா. நானா? ஐயோ, எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுனா? அப்போ எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா உனக்கு பரவாயில்லையா? அம்மா, என் வாழ்க்கை உன் கையில தாமா இருக்கு. ஏண்டி? அம்மா குடிமா. நீ சொல்றதும் சரிதான்.
ஆனா தெரிஞ்சுக்கிட்டே எப்படி பாம்பு கிட்ட கொத்து வாங்குறது? நீயே குடிச்சிட. என்ன ஸ்ரீஜா யோசிச்சுட்டு இருக்க? மூக்க பிடிச்சிட்டு நல்லா கல்பா அடி. இல்ல மூக்க பிடிச்சிட்டு கம்முனு குடி. என்ன இது? பாயசத்தை குடிக்க சொன்னா அம்மா கிளாஸே சுத்தம் பண்ணி கொடுத்துருக்கு. எப்படியோ நம்ம தப்பிச்சிட்டோம். என்ன சிந்து இப்படி பண்ணிட்ட? ஏன் மருமகன் பாயசம் பண்ணிருக்கான், அதை எப்படி என் பொண்ணு முதல்ல குடிக்கலாம்? நான் தான் முதல்ல குடிப்பேன். என்ன மாமா இப்படி ஆயி போச்சு? விடுறா மாப்ள, இன்னைக்கு விதி சிந்து கூட தான் வாக்கிங் போகணும்னு அடம் முடிக்குது. அதை யாரால மாத்த முடியும்? சிந்தாமணி, பாயசம் நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. எல்லாருக்கும் கொடுங்க. டேய், எல்லாருக்கும் பாயசம் எடுத்துட்டு வாடா. ஆமா, எல்லாம் பாயசம் கேக்குறாங்க மாமா. இப்ப எதுக்கு நீ போனை பார்த்துட்டு இருக்க? இரு மாப்ள. 4 3 2 1 ரெடி, மிஷன் ஸ்டார்ட். ஐயோ, ஐயோ, ஒரு நிமிஷம். ஐயோ அம்மா, என்னாச்சு சிந்தாமணி? ஐயோ விடுறீ, வந்து சொல்றேன். சிந்தாமணி, என்னாச்சு? மாப்ள, நான் தான் அப்பவே சொன்னேன்ல பாயசத்துல உப்பு படாதுன்னு. இப்ப பாரு, சிந்துக்கு பின்னாடி புடிங்கிருச்சு. என்னது உப்பா? சிந்துக்கு இன்னைக்கு படுக்க பாத்ரூம்ல தான் நினைக்கிறேன். சந்தோஷ், உனக்கு பாயசம் கேட்டிய வேணுமா? என்னது பாயசமா? ஐயோ, எனக்கு பாயசமே வேணாம், ஒண்ணு வேணாம், என்ன ஆள விடுங்க சாமி. மாப்ள, இருந்த ஒரு டிக்கெட் வாஷ் அவுட். மாப்ள, சிந்தோட இந்த நிலைமையை பார்க்கும்போது எனக்கு ஒரு கவிதை தோணுது, சொல்லட்டுமா? ஆமா, சும்மா இரு மாமா. சரி, கவிதை பிடிக்கலன்னா என்ன, பாட்டா பாடுறேன். போனால் போகட்டும் போடா. நானே பிளான் தோத்து போச்சுன்னு கடுப்புல இருக்கேன். வெறுப்பேத்திரியா? என்ன இவன், கவிதையும் பிடிக்க மாட்டேங்குது, பாட்டும் பிடிக்க மாட்டேங்குது. அடுத்து வேற என்ன பண்ணலாம்? மாப்ள, டேய், நிறுத்திக்கப்பா. இறங்குமா, இந்தப்பா.